கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் டாபிக்ல இருந்து ஒரு கான்செப்சுவல் சம் பார்க்கலாம் பாருங்க. A parallel plate capacitor having plate area A and plate separation D is joined to a battery of EMF E and internal resistance R at T equal to 0. Consider a plane surface of area A by 2 parallel to the plates and situated symmetrically between them. Find the displacement current through this surface as a function of time கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டரிக்கு இஎம்எஃப் இ இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்குது. அட் டைம் டி ஈக்குவல் டு 0ல இப்படி கனெக்ட் பண்ணால் ஏபி டு ஏரியா ஆஃப் தி பிளேட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஒயரில் வர கரண்ட் இருக்குங்க இல்லைங்களா, இது கன்வெக்ஷனல் கரண்ட். இந்த கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் கண்டினியூட்டி ஆஃப் தி கரண்ட் வந்துருக்கும். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும், கரண்ட் இன் திஸ் ஒயரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த பிளேட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த மொத்த பிளேட் ஏரியா கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ பை டூ ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன். இந்த பேட்டரி சீரிஸ் டு தி கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறல, அந்த பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே கெப்பாசிட்டருக்கு சீரிஸில் கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரி என்ன பண்ணலாம்னா இஎம்எஃப் இருக்கு, கீ கனெக்ட் பண்ணியிருக்கோம். அட் டைம் டி ஈக்குவல் டு 0ல கீயை க்ளோஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ டைம் டி ஈக்குவல் டு 0ல இருக்கிற கரண்ட் தான் மேக்ஸிமம் கரண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும், அப்போ தான் மேக்ஸிமம் கரண்ட் I0 இருக்கும். டைம் இது டைம் டி ஈக்குவல் டு 0ல இருக்கிற கரண்ட். டைம் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா அப்போ கரண்ட் 0 ஆயிரும். ஆனால் சார்ஜ் மேக்ஸிமம் ஆயிரும். ஏன்னா சார்ஜ் மேக்ஸிமம் ஸ்டோர் ஆயிரும், Q0 சார்ஜ். அப்போ கரண்ட் 0 ஆயிரும். அப்போ ப்ரோக்கன் சர்க்யூட் ஆக்ட் ஆயிரும். இதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டருக்கு அட் எ கிவன் இன்ஸ்டன்ட்ல ரிலேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். சார்ஜுக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கரண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த கெப்பாசிட்டன்ஸ் சின்னு எடுத்துங்க. சி கொண்டு எப்சிலான் நாட் இன்ட்டு ஏ பை டின்னு லாஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஃபார்முலால. இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த கெப்பாசிட்டியில் கியூ சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க, இந்த ரெசிஸ்டன்ட்ல ஐ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிர்ச்சாஃப் செகண்ட் லா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிலேஷன் எழுதலாம் பாருங்க. கிர்ச்சாஃப் செகண்ட் லா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ் லூப் இஎம்எஃப் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த லூப்னு போடணும். இந்த கெப்பாசிட்டியில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Q ஈக்குவல் டு சி வி தெரியும் இல்லையா, அப்போ V ஈக்குவல் டு Q பை சி தானே வருது. அப்போ கெப்பாசிட்டியில் இருக்கிற பொட்டன்ஷியல் Q பை சின்னு போட்டுங்க. இந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற பொட்டன்ஷியல் I இன்ட்டு ஆர்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிர்ச்சாஃப் செகண்ட் லா, அதாவது கிர்ச்சாஃப் செகண்ட் லூப் ரூல் எடுத்தோம்னா சம் ஆஃப் இஎம்எஃப் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு கெப்பாசிட்டியில் Q பை சி இருக்கு, ரெஜிஸ்டரில் கரண்ட் I இன்ட்டு ஆர்னு போட்டுக்கலாம். இப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, I ஈக்குவல் டு dQ பை dt தானே போகிறோம். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இந்த Q பை சி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துங்க. E மைனஸ் Q பை சி ஈக்குவல் டு I dQ பை dt இன்ட்டு ஆர்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா E இன்ட்டு சி மைனஸ் Q டிவைட் பை சி, அந்த ஆர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, ஈக்குவல் டு dQ பை dtன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டிடியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு சிஆர் கீழே இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு dQ டிவைட் பை இசி மைனஸ் Qன்னு போட்டுக்கோங்க. இப்போ இது இன்டகிரேட் பண்ணுங்கப்பா. இன்டகிரேட் பண்ணும்போது டைம் டி ஈக்குவல் டு 0 டு டி செகண்ட் பண்ணுறீங்க. 0 டைமில் சார்ஜ் 0 சார்ஜ் இருக்கும், ஒரு டி செகண்டில் Q சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷனுக்கு இங்கே ஒரு மைனஸ், போத் சைட் மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? போத் சைட் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படி பண்ணுறோன்னா, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஈஸி கான்ஸ்டன்ட் மைனஸ் கியூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் டிக்யூ, அப்போ நியூமரேட்டர் மைனஸ் டிக்யூன்னு இருக்கு இல்லையா. அப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, லாக் ஆஃப் டினாமினேட்டர் தெரியும், அது லாக் ஆஃப் டினாமினேட்டர் வரும், அதனால தான் எடுத்துருக்கோம். இப்போ இங்கே டிடி இன்டகிரேட் பண்ணால் டி வரும், அப்போ மைனஸ் டி டிவைட் பை சிஆர்னு இருக்கு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0னால விட்டுறோம். இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வருதுன்னா லான் ஆஃப் டினாமினேட்டர் லான் ஆஃப் இசி மைனஸ் கியூன்னு வந்துடுது. ஏன்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் நியூமரேட்டர்ல இருக்கு. சரி, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டினாமினேட்டர் இருக்கு. அப்படி எழுதிட்டு இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடலாம், 0 டு கியூன்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா லான் இசி மைனஸ் கியூ மைனஸ் இப்படி போட்டுட்டு மைனஸ்ன்னு போட்டு லான் இசின்னு போட்டுக்கலாம். ஏன்னா லோயர் லிமிட் 0 வருது. லான் ஏ மைனஸ் லான் பி என்ன வரும் சொல்லுங்க, லான் ஏ பை பி வருமா? அப்போ லான் இசி மைனஸ் கியூ டிவைட் பை இசின்னு போட்டுக்குங்க. ஈக்குவல் என்ன வந்திருக்கு, மைனஸ் டி பை சிஆர் வந்திருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துப்பா, டேக் எக்ஸ்போனன்ஷியல் அப்படி போட்டோம். அப்போ இ பவர் மைனஸ் டி பை சிஆர் இஸ் ஈக்குவல் டு லானும் எக்ஸ்போனன்ஷியலும் கேன்சல் ஆயிரும். லானும் எக்ஸ்போனன்ஷியல் இப்போ கேன்சல் ஆயிரும். அதனால இசி மைனஸ்
q டிவைட் பை ஈசி போடலாம். மொத்தத்துக்கு ஈசி போடுறது தனித்தனியாக கூட டிவைட் பை ஈசின்னு போட்டுக்கலாம். அப்போ ஈசி பை ஈசி இங்கே 1 வந்துடுதா. அப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை, அப்போ e பவர் மைனஸ் டி பை சிஆர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கியூ பை ஈசின்னு போட்டுக்குங்க. அப்போ கியூ பை ஈசி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. கியூ பை ஈசி இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை சிஆர்னு வந்துடுது. கரெக்டா. அப்போ கியூ ஈக்குவல் என்ன வந்துடுது, ஈசி இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை சிஆர்னு வந்துருச்சு. இப்போ இந்த இ இன்ட்டு சி தான் ஃபைனலாக வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு கரண்ட் ஜீரோ வரும். ஃபைனலாக கரண்ட் ஜீரோ வரும்போது இங்கே பொட்டன்ஷியல் இருக்கிறது தான் இஎம்எஃப் போடணும். அப்போ இருக்கிற சார்ஜ் தான் மேக்ஸிமம் சார்ஜ். அப்படின்னா Q நாட் ஈக்குவல் டு இ இன்ட்டு சின்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா. பொட்டன்ஷியலிட்டி கெப்பாசிட்டினா Q நாட். அப்போ இ இன்ட்டு சி பிளேஸ்ல Q நாட் போட்டால் Q ஈக்குவல் என்ன வந்துருது, Q நாட் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை சிஆர்னு வந்துருது. இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1 போட்டிங்கன்னா கரண்ட் கிடச்சிடும். ஏன்னா dq பை dt வந்து கரண்ட். அப்போ Q டிஃபரன்ஷியேட் பண்ணால் dq பை dt இன்ட்டு Q நாட் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டு இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 வந்துடும். இந்த மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை சிஆர் இருக்குது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் டி இன்ட்டு சிஆர் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் போகணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் என்னது, மைனஸ் 1 பை சிஆர். ஸோ இப்போ இந்த dq பை dt தான் கரண்ட். ஸோ I இஸ் ஈக்குவல் டு Q நாட் இன்ட்டு இ பவர் இந்த மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இ பவர் மைனஸ் டி பை சிஆர் இ பவர் மைனஸ் டி பை சிஆர் டிவைட் பை சிஆர் வந்துடுது. கரெக்டுங்களா. சரி, இப்போ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சு. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா வந்து அட் டைம் t ஈக்குவல் டு 0ல் இருக்கிற கரண்ட் தான் I ஈக்குவல் டு மேக்ஸிமம் கரண்ட் I நாட் சொல்லிட்டோம். அப்படின்னு எடுத்துக்கோன்னா இந்த ஈக்குவேஷன் இதை 2ன்னு எடுத்துட்டா ஈக்குவேஷன் 2ல் t ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணால் கரண்ட் வந்து I நாட் வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ் என்ன ஆகும், I பிளேஸில் I நாட் போட்டுட்டோம்னா அப்போ Q நாட் டிவைட் பை சிஆர் இன்ட்டு இ பவர் 0 வந்துடும். இ பவர் 0 வந்து 1, ஏன்னா டைம் 0 போட்டோம். அப்போ Q நாட் பை சிஆர் பிளேஸில் I நாட் போட்டுக்கலாமா. அப்படின்னா ஈக்குவேஷன் 2 எப்படி எழுதிக்கலாம், I இஸ் ஈக்குவல் டு I நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை சிஆர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு ஃபார்முலா கிடச்சிருக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் த்ரூ A/2 பிளேட் வேணும். நம்ம கண்டுபிடிச்சது த்ரூ A பிளேட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி தானப்பா. அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி சேம் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ஆச்சு. கரண்ட் பர் யூனிட் ஏரியா த்ரூ கம்ப்ளீட் ஏரியா வந்து I கரண்ட் இருக்கு, A பிளேட் ஏரியா. கரண்ட் த்ரூ A/2 பிளேட் வேணும்னா ஏன்னா கரண்ட் டென்சிட்டி சேம் தானே. அப்போ கரண்ட் த்ரூ A/2 பிளேட் வந்து I டேஷ்னு போட்டு டிவைட் பை A/2 போட்டுங்க. இப்போ இந்த 2 மேலே போயிடும், இந்த 2 இங்கே மேலே வந்துடும். கரெக்டுங்களா. இங்கே மேலே வந்துடும், இந்த ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ I ஈக்குவல் டு I டேஷ் இன்ட்டு 2ன்னு வருது. 2 லெஃப்ட் சைடு அமைச்சிருங்க. I டேஷ் ஈக்குவல் என்ன வருது, I/2ன்னு வந்துடுது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், இந்த I இருக்குல்லையே I/2 போடணும். அப்போ I டேஷ் நமக்கு தேவையான கரண்ட் வந்து I/2னா அப்போ I நாட் பை 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை சிஆர் வருது. இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த I நாட்டை கண்டுபிடிக்கணும். இந்த I நாட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அட் டைம் t ஈக்குவல் டு 0 ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். அட் டைம் t ஈக்குவல் டு 0 ஷார்ட் சர்க்யூட் எடுத்துருக்கலாம். ஷார்ட் சர்க்யூட் எடுத்துருந்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு வந்திருக்கும். அப்போ I நாட் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும், இ நாட் பை ஆர்னு வந்திருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த I டேஷ் கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் கன்வெக்ஷனல் கரண்ட் ஈக்குவல் தானே, அதனால் அப்படி போட்டேன். அதாவது கண்டக்ஷன் கரண்ட் சரிங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு I நாட் பை I நாட் வந்து இ நாட் பை ஆர்னு போட்டு இன்ட்டு 2 போட்டுக்கலாமா. அப்போ 2Rன்னு போட்டுட்டு இ பவர் மைனஸ் டி பை சிஆர்னு போட்டுக்கலாம்ப்பா. இதுதான் ஆன்சர் வருது. சரிங்களா. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கண்டக்ஷன் கரண்ட் இருக்கு இல்லையா, இதில் கரண்ட் கண்டக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் ஈக்குவல் ஏன்னா அக்கார்டிங் டு கண்டினியூட்டி ஆஃப் கரண்ட்டில் போட்டோம். நம்ம அப்படி போடும்போது நமக்கு என்ன வந்துருச்சு, கரண்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் த்ரூ A/2 பிளேட்டில் E/2R இன்ட்டு இ பவர் மைனஸ் டி இன்ட்டு டி இன்ட்டு சி பை ஆர்னு கிடச்சிது. ஓகேங்களா. இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா. இந்த இது கிடச்சிருக்கு, சிஆர்னு கிடச்சிருக்கு. இப்போ சி வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சிக்கு என்ன ஃபார்முலா, சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A/Dன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா. இதுதான ஃபார்முலா. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இநாட்டுக்கு இஎம்எஃப் தானே, தானே கொடுத்துருக்காங்க. அப்படி இ போட்டு டிவைட் பை 2R போட்டு இ பவர் மைனஸ் டி பை சிஆர் போடுறோம். சி பிளேஸில் எப்சிலான் நாட் A/D போட்டுடலாமா இன்ட்டு ஆர். இப்போ இந்த டி வந்து மேலே கொண்டு போயிருங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைட் பை 2R இன்ட்டு இ பவர் மைனஸ் டி இன்ட்டு டின்னு போட்டுங்க டிவைட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஏ இன்ட்டு
ஆர்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா அப்படின்னு இந்த சம்முக்கு ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா.